கடலுக்கு அடியில ரொம்ப ஆழமான பகுதியில வாழக்கூடிய மீன்கள் எல்லாத்தையும் ஏன் வேற ஒரு யூனிவர்சல்னு சொல்றாங்க? அதுக்கு உதாரணம் இந்த ஒரு பேரலைபிக்ஸ கூட சொல்லலாம். இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்ட்டா அதோட கண்ணு வந்து வெளிய தெரிய ஆரம்பிக்கும். அத வந்து நம்மளால பார்க்க முடியும் சரியா? இதோட கண்ணு ப்ளூ கலர்ல இருக்கும். அண்ட் இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 360 டிகிரி அளவுக்கு இதோட கண்ண வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். தன்னை சுத்தி என்ன நடக்குது? இரைய எப்படி வேட்டையாடலாம்? அது எல்லாமே இதனால பண்ணிக்க முடியும். ஸோ இது மனிதர்கள் கண்ணுக்கு ரொம்ப ரேண்டமா தான் பட்டிருக்கு. ஏன்னா, இது கடலுக்கு அடியில 1000 அடி டெப்த்ல வாழ்ந்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, மெக்கன பின்னாச் ஸ்குவிட் அதாவது நீண்ட கால் கணவாய் மீன் இப்படி ஒரு பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா, இது கடலுக்கு அடியில 4000 அடி டெப்த்ல வாழ்ந்துட்டு இருக்கு. இது மனிதர்கள் கண்ணுக்கு ரொம்ப ரேண்டமா தான் தெரியும். சரியா? இது சின்ன சின்ன ஜெல்லி ஃபிஷ் மாதிரி மீன்கள மட்டும் தான் வேட்டையாடி சாப்பிடும். இது ரொம்ப ரேண்டமா தெரியறதுனால, இது ஏலியன் ஷேப்ல இருக்கிறதுனால, இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. ஏலியன் பிக்ஸ் அப்படின்னு. ஆங்குலர் பிக்ஸ். இதுக்கு ஒரு எலக்ட்ரிக் பவர் இருக்குது. இது என்ன பண்ணும்னா, கடலுக்கு அடியில ரொம்ப டார்க்கான பகுதியில போய் மறைஞ்சிருக்கும். அதோட தலையில ஒரு பல்ப் மாரி இருக்கும். சரிங்களா? அந்த பல்ப வந்து பிளிங்க் பண்ணி ஆஃப் பண்ணும். ஸோ அப்படி ஆஃப் பண்ணும்போது, அத சுத்தி இரை ஏதாவது வரும்போது, இது அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட பவரு. இது வந்து கடல்ல 3000 அடி டெப்த்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃபிஷ். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நம்ம பேஜ மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற கன்டென்ட்டோட உங்கள வந்து பார்க்குறேன்.